வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2023ல வெளியான பாரி தரகணம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆனா இன்டர்வல் பிளாக்ல இது ஹாரர் படமா மாத்துவாங்க. முடிவுல ஒரு சூப்பரான ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சதன் அப்படின்றது. இவரோட கேர்ள் ஃபிரெண்டை பாக்குறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்படி வெயிட் பண்றாருன்னு போக போக உங்களுக்கே புரியும். இப்போ ஒரு மினிஸ்டரை தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த மினிஸ்டரோட பிஏவா ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இருக்காங்கல்ல, பார்வையாலே இவரை செடியூஸ்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவருமே பயங்கரமா அவங்கள பார்த்து வலிஞ்சிட்டுலாம் இருக்காரு. இப்போ ஒரு எஸ்பியை காட்டுறாங்க. இந்த மினிஸ்டரை பாக்குறதுக்காக தான் வராரு. இந்த எஸ்பி வந்து பார்க்கும்போது அந்த லேடி இறந்து போயிருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் எஸ்பி கேட்கிறாரு. செடியூஸ் பண்ணி என்னையே ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணா விடுவனா, கதையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மினிஸ்டரும் சொல்றாரு. மினிஸ்டர் பையனை பொறுத்த வரைக்கும் நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்திருப்பான். அதனால அந்த பொண்ணுங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அந்த கேஸ்ல என்னோட பையன் மாட்டக்கூடாது. பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் பக்கம் கேஸை திருப்பி விட்டுருன்னு சொல்றாரு. எஸ்பியும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப எஸ்பியும் அந்த சைக்கியாட்ரிஸ்ட பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த 3 பொண்ணுங்க அடுத்தடுத்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இது தற்கொலையா நான் நினைக்கல, நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எஸ்பி சொல்றாரு. இது நான் கொலை பண்ணனா, நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. எஸ்பி தான் இவரை ஃப்ரேம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்ல, உங்களுக்கு எதிராக கண்டிப்பான ஆதரத்தெல்லாம் திரட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. உங்களால முடிஞ்சா திரட்டிக்கோங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசி எஸ்பி அனுப்பி விடுறாரு. இப்ப எஸ்பி போனோம்னா இங்க மீடியாக்கெல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. அந்த 3 பொண்ணுங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் அந்த எஸ்பியோட வேலை அப்படின்றது இந்த டாக்டருக்கும் புரியுது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்களை கத்தி இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இந்த எஸ்பினால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு ஃபீல் பண்றாரு. இப்ப எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, தாரான்ற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. மினிஸ்டர் ஆட்கள் சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, மினிஸ்டருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக சார் அவசரப்பட்டு தாராவை சாவடிச்சீங்க, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாளா சாவடிக்கல, ஆட்கள் ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மினிஸ்டரும் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எல்லா சீனையும் மாத்தி மாத்தி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் இந்த டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ செம்ம போதையில இருக்காரு. சார் ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. பக்கத்துல இருக்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் மத்த பேஷண்ட் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒரு நபர் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி டாக்டரும் கேட்கிறாரு. என் பொண்ணு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த நபர் ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல ஜாப் ஃபேர் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்க 2 பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, வந்திருக்க பொண்ணுங்க எல்லாரையும் பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வேற ஒரு பொண்ணு கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, தனலட்சுமி அப்படின்ற அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உடனே வான்னு சொல்லிட்டாங்க. இப்ப தனலட்சுமின்றவங்களும் புல்லட் பைக்ல கெத்தா இந்த இடத்துக்கு வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. ஏ பக்கி, என் பைக்கை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஓனரும் கீயை இவங்க கிட்ட இருந்து வாங்குறாரு. நீ கூப்பிட்டோன்னு ஒரு வேகத்துல வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தனலட்சுமி சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவனுங்க 2 பேர் தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப தனலட்சுமியும் அவனுங்க 2 பேர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவனுங்க 2 பேர் சந்தோஷப்படுறாங்க. உங்க 2 பேருக்குள்ள யாருன்றத முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீ பாட்டுக்கு அப்படி சொல்லிட்ட, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. அதெல்லாம் பிரச்சனை வராது, நான் யாருக்குன்னு 2 பேருமே சண்டை போடுவாங்க, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, உடம்புல நிறைய காயத்தோட வராது. இவங்கள என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தனலட்சுமி எனக்கு தான் 2 பேருமே என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க, போக போக என்ன அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி அப்பா இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதே ஸ்டோரியில நமக்கு சாதனை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ சிட்டில தான் வேலை பார்த்திருப்பாரு. இப்ப திரும்பி இவரோட கிராமத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப சோகமா இருக்காரு. ஏதாவது லவ் ஃபெயிலியரா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதை பத்தி மட்டும் பேசாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பயங்கர ஃபீலிங்கா இருக்காரு. ஏன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. தனலட்சுமி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா தனலட்சுமிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. ஏதாவது பிரச்சனை பண்ணி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டெல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இதனால மாப்பிள்ளையோட அப்பா இருக்காருல, இந்த பொண்ணு எல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. நீ தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்பவும் தனலட்சுமி மேல கோவப்படுறாரு. ஹீரோ இந்த ஊருக்கு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் ஃபீலிங்காவே தான் இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் போகும்போது வரும்போது அப்பா கவனிக்கிறாரு. உனக்கு லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன், இன்னும் எவ்வளவு நாள் அதையே நினைச்சிட்டு இருப்ப, அதை விட்டு வெளியே வான்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஹீரோட அப்பாவும் தனலட்சுமி அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இப்ப எதர்ச்சியா ஒரு இடத்துல வச்சு இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. தனலட்சுமியும் ஹீரோவும் சின்ன வயசுல ஜாலியெல்லாம் விளையாடி இருப்பாங்க.
இப்ப ரெண்டு பேருக்குமே கல்யாண வயசு வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்ற மாதிரி தான் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. தனலட்சுமி அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தனலட்சுமி கிட்ட ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. ஆனா தனலட்சுமி இருக்காங்கல்ல, கண்டிப்பா என்னால இதுக்கு ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தனலட்சுமியும் கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பா என்ன பண்றாருன்னா விஷத்தை சாப்பாடுல ஊத்தி சாப்பிடறதுக்காக போறாரு. இவங்க என்னப்பா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தடுத்துறாங்க. நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, அப்பா கண்டிப்பா இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவளை பார்த்தா கண்டிப்பா உனக்கே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி தனலட்சுமியும் அங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. தனலட்சுமியை பார்க்கும்போது இவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை பாக்குற மாதிரியே தோணுது. அதனால இவருக்குமே தனலட்சுமியை ரொம்ப பிடிச்சிருது. அதே மாதிரி அப்பா ரொம்ப அடம் பிடிச்சார்ல, அதனால தனலட்சுமியே எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதனால ரெண்டு பேரும் வீட்டை சேர்ந்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு ஒரு சாங்கா காட்டுறாங்க. தனலட்சுமி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. அது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், சிட்டில ஒரு 2 வருஷம் வேலை பாக்குறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிட்டில 2 வருஷம் இருக்க போறீங்க, வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா கஷ்டமாயிடும், அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க என்ன அவ்வளவுதான் நம்புறீங்களா? அவ்வளவு நம்புறீங்கன்னா இந்த கல்யாணமே வேணாம், என்ன நம்பி அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால தனலட்சுமி அப்பாவும் வேற ஆப்ஷன் இல்லாம அனுப்புறதுக்கு சம்மதிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் வேலை பார்க்கறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி போனவரு வேற பொண்ணு கூட பழகிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் அப்பா பயப்படுறாரு. இதான் என்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் ஜெனுனா தெரியறான், அப்படிலாம் பண்ண மாட்டான், நீங்க நம்பிக்கையோட இருங்கன்ற மாதிரி டாக்டரும் அனுப்பி வச்சிடறாரு. அடுத்து யாருன்னு கேக்குறாரு. இப்ப அரின்றவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உங்க பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. இப்ப அரியும் இந்த இடத்துல இவரோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரிய பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இப்ப மாவாற்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க வேலை பார்க்கிற வேற ஒரு லேடிய சைட் அடிக்கிற மாதிரிலாம் பாத்துக்கிட்டே இருக்கான். சீக்கிரமா இந்த வேலையை செஞ்சு முடி, வள்ளி பார்த்தா திட்ட போறா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பார்த்தா எனக்கு பயம் கிடையாது, அவ வந்தான்னு வச்சுக்கோ அவளையும் சேர்த்து அரைச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா வள்ளி பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. வள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஓனரா இருப்பாங்க. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அடிச்சதுனால அவர் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அரியும் அந்த நபரை இருக்க வைக்க எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா அந்த நபர் கேட்காம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் வேற ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்திருக்காரு. வந்த கஸ்டமர் இருக்காரு பாத்தீங்களா, 2 பூரி கொண்டு வா அப்படின்ற மாதிரி வள்ளி கிட்ட சொல்லிட்டாரு. கொஞ்சம் தெனாவட்டா தான் பேசுறாரு. வள்ளியா அவர் கேட்டதை எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. இத பார்க்க பூரி மாதிரியா இருக்கு, சப்பாத்தி மாதிரி இருக்கு, பூரினா கண்ணம் நல்லா உப்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவரோட கண்ணத்திலேயே பலார் பலார்னு அறவிடுறாங்க. இப்ப கண்ணம் உப்பி போயிருது. இது ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா இவங்க ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால பஞ்சாயத்துலாம் கூடியிருது. வள்ளியும் என் மேல தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அரி என்ன சொல்றாருன்னா, இவ பண்ற விஷயத்தினால தான் ஹோட்டல் பிசினஸ் டெவலப்பே ஆக மாட்டேங்குது, அதனால எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா தலைவர் அங்க வச்சு எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்ப நைட்டு தனிப்பட்ட முறையில அரி கிட்ட பேசுறதுக்காக வராரு. ரெண்டு பேருமே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப எனக்கு வள்ளிய ரொம்ப பிடிக்கும், ஆனா அவ இப்படி பண்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து வள்ளியும் கேக்குறாங்க, லைட்டா ஃபீல்லாம் பண்றாங்க. இப்பதான் அரியோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வராது. உன் ஒய்ஃப் பண்ற பிரச்சனையினால தான் கஸ்டமர்ஸ் யாருமே வரமாட்டாங்கன்னு நீ நினைக்கிற, ஆனா அது உண்மை கிடையாது. இந்த ஹோட்டல் செட்டப்பே டோட்டலா மாத்தினா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி அரியும் ஏத்துக்கிறாரு. இப்ப லைட் எல்லாம் போட்டு செம்மையா மாத்திடுறாங்க. இப்பதான் பஸ்ல நிறைய பேர் இறங்கி சாப்பிடறதுக்காக வராங்க. ஆனா ஒரு நபருக்கு இந்த ஹோட்டலை பத்தி தெரியுது. இந்த ஹோட்டலா நாலாம் வரல அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. மத்தவங்களும் போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு லேடி டான்ஸ் ஆடுறதுக்காக வராங்க. ஹீரோவன் டான்ஸ் ஆடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல வள்ளிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வள்ளிய பார்க்கும்போது இவரு லவ் பண்ண பொண்ணு மாதிரியே இவருக்கு தோணுது. ஏன்னா வள்ளி அந்த மாதிரி தான் நந்துக்கிறாங்க. என்ன நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரியே இவன் நந்துக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பயங்கரமா இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. இது மூலியமா நிறைய கஸ்டமர் இந்த இடத்துக்கு வராங்க. ஒன்னால் தான்ப்பா இதெல்லாம் நந்தது அப்படின்ற மாதிரி அரியும் ரொம்ப நன்றிலாம் அவருக்கு சொல்றாரு. அன்னில இருந்து ஹோட்டல் பிசினஸ் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு, என் ஒய்ஃபும் முன்ன மாதிரி இல்லாம மாறிட்டா, அதான் எப்படின்னு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் நல்ல விதமா நந்துருச்சுல, இன்னும் எதுக்காக காரணத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. சரி டாக்டர் நான் வரேன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. வந்த ரெண்டு பேருமே ஹீரோவை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோ இந்த இடத்துல தான் இருக்காருன்றத ரெண்டு பேருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப டாக்டரும் நீங்க ரெண்டு பேர் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் பேரு தாரான்றது. தாரா இறந்து போயிட்டா, இருந்தாலும் மத்தவங்க உடம்புல பாஸ் ஆகி இவன் கூட பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத டாக்டரால ஏத்துக்க முடியல. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு பேர் வந்து பேசினாங்கல்ல, அந்த ரெண்டு பேர் உடம்புலயும் தான் தாரா பூந்து அந்த மாதிரி நந்துகிட்டா, அதனால தான் அவனும் அவங்க கிட்ட க்ளோஸ் எல்லாம் நந்துகிட்டான், இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு.
இருக்காரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, எதர்ச்சியா இன்னைக்கு தான் நியூஸ் பேப்பரை பார்த்திருப்பாரு. தாரா இறந்து போனதா நியூஸ்ல வந்திருக்கும். தாராவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. ஆமா, தாரா இறந்து போயிட்டா, அதுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கோவமா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பழைய விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி இவரும் புரிஞ்சிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் சரி, டாக்டர் இவர் சொல்றதை சுத்தமா நம்பவே மாட்டாரு. அப்பதான் டாக்டர் பிஏவா இருக்கவங்க டாக்டர் அட்டாக் பண்ணிடுறாங்க. அது எல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான வாய்ஸ்ல பேசுறாங்க. சோ இந்த இடத்துக்கு தான் தாரா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு டாக்டரை பார்த்து கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. டாக்டரால இன்னும் கூட பேய் வந்திருக்குன்னு நம்பவே முடியல. சரி, இதுகிட்டயும் நம்ம பேஷண்ட் மாதிரி பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ தாராவான்னு கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஹீரோ தான் உன்னோட சாவுக்கு காரணம் நீ சொல்றல்ல, எதனால அப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல இவங்க பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஹீரோ காலேஜ் படிக்கும் போது நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, ஜூனியர் பசங்க 2 பேரை நைட்டு வாக்கிங் மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தரா தான் ஹீரோ இருப்பாரு. இப்ப அந்த சீனியர் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஸ்மோக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்மோக்கா, எனக்கு பழக்கம் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரியாது, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சீனியர் தந்துடுறாரு. தயக்கமா அவங்க ஹீரோ இருக்காருல, அந்த சிகரெட்டையே காலி பண்ணிடுறாரு. ஏண்டா இதுக்குதான் அவ்வளவு நடிச்சியா அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் திட்டுறாரு. இப்ப மேற்கொண்டு இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டா ஒரு நபர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் ஒரு காருக்குள்ள போயிடுறாரு. காருக்குள்ள இருந்து அவர் கெட்டப்ல வேற ஒரு பொண்ணு வெளியே வராங்க. வெளியே வந்த பொண்ணோட பேர் தான் தாரா அப்படின்றது. என்ன மட்டும் சிகரெட்டை பிடிக்க வச்சீங்க, இவனையும் பிடிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. நீயே பிடிக்க வை அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்டு நினைச்சு சிகரெட்டை வாயில வைக்கிறாரு. அப்புறம் தான் அங்க இருக்கிறது பொண்ணுன்னு இவருக்கு தெரிய வருது. என்ன பொண்ணு இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட கேக்குறாரு. அந்த பையன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போயிருப்பான். அந்த கேப்ல சீனியர் கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோக்கு புரிய வைக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் சப்போர்ட்டிவா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்டலுக்கு திரும்பி வரும்போது இவங்க காணாம போயிடுறாங்க. சே, நம்பர் வாங்குறதுக்குள்ள காணாம போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீனியர் அண்ணனுக்கு ஈரினை பத்தி தெரிய வாய்ப்பு இருக்குன்றதுக்காக ஈரினை பத்தி விசாரிக்கிறது. ஈரினை பத்தி அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ எப்பவுமே ஷெட்டிலுக்காக இந்த இடத்துக்கு கிளாஸ் போவா, கிளாஸ் முடிச்சுட்டு இந்த டைம் தான் வருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த டைம் அங்க போயிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறது. இப்ப கரெக்டா அவங்க ஷெட்டில் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. பார்த்தா இவர் இருக்கார்ல, ஐஸ்கிரீம் கடைக்காரர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஓஹோ, பார்ட் டைமா இந்த பிசினஸ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. சரி, நானும் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே கஸ்டமரை தேடிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்தும் யாரையுமே காணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி இவரும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க நடந்து டயர்ட் ஆயிடுறாங்கல்ல, வண்டியில வேணா உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் வண்டியில உட்காந்து டிராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் நம்பரை வாங்கிடலாம் நினைக்கிறதுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. இதனால ஈரின் வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் நம்பர் வாங்குறது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்ப திரும்பி சீனியருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரினை மீட் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவ வாரம் வாரம் டாக்ஸி பிடிச்சு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவா, இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டாக்ஸி டிரைவர் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்களும் வந்து இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இதுவும் பார்ட் டைம் ஜாபான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஓடிபி எல்லாம் சொல்லிடுறாங்க. உள்ள உட்காரலாமான்னு கேக்குறாங்க. என் மடியில கூட தாராளமா உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உண்மையிலேயே இவரோட மடியில வந்து உட்காடுறாங்க. இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்புறம் தான் உட்காந்தது அவங்க கிடையாது, வேற ஒரு பொண்ணுன்னு தெரிய வருது. இவரும் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆகி தள்ளி விட்டுறாரு. எதுக்காக மடியில உட்காந்தேன்லாம் கேக்குறாரு. நீ தானே உட்கார சொன்ன, அதனால தான் உட்காந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஈரினும் ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்புறாங்க. சாரிங்க, தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி சீனியர் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டாரு. ஈரின் நம்பர் மட்டும் தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஏண்டா நீ சீனியரா இல்ல நான் சீனியரா, என்ன கடுப்பேத்திரியா, முதல்ல போனை வைடா அப்படின்ற மாதிரிலாம் கண்ட மேனிக்கு கத்திடுறாரு. இப்ப ஈரினே நேரடியா ஹீரோக்கு கால் பண்ணி மீட் பண்றதுக்காக வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சந்தோஷமா மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. இப்பதான் ஈரினும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ ஒன்னால என்ன டார்ச்சர் பண்றாமா, நீயே அவங்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி நம்பர்லாம் தந்துட்டு போயிருப்பாரு. அது மூலியமா தான் ஹீரோவை வர வச்சிருக்காங்கன்னு காட்டுறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு வீட்டுல கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிருக்காங்க. மாப்பிள்ள நல்ல பையன் கிடையாது, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அப்படி நீ நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ, உன் ப்ரொபோசலுக்கு என்னோட பதில சொல்றேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே, சிம்பிளான விஷயம். இந்த ஹெட்செட்டை மட்டும் வச்சுக்கோங்க, நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி பேச சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப கல்யாணத்தெல்லாம் வீட்டுல பேசி முடிவு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. உங்களை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கணும்னா அடுத்த 2 மணி நேரம் உங்களுக்கு வர கால் எல்லாத்தையும் நான் தான் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஹீரோ சொல்லி தான் அப்படி சொல்றாங்க. இந்த மாப்பிள்ள பயங்கரமா தயங்குறாரு. ஆனா மாப்பிள்ள அப்பா இருக்காருல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அட்டென்ட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி டேபிள்ல வச்சிடுறாரு. இப்ப முதல்ல ஒரு கால் வருது. இவங்களும் ஸ்பீக்கர்ல போட்டுறாங்க. ஒரு ஏஜென்ட் தான் பேசுறாரு. சார், புது பொண்ணுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. ராங் நம்பர்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. எது ராங் நம்பரா, நீங்க ரெகுலர் கஸ்டமரு, நான் எப்படி சார் ராங்காலாம் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இது மூலியமா இவரோட லட்சணம் எல்லாருக்குமே தெரிய வந்துருது.
நீ இவ்வளவு மோசமானவனா இருப்பேன்னு நினைக்கலடா அப்படின்ற மாதிரி அப்பவே கூட்டு போயிடுறது. இந்த கல்யாணமும் நல்லபடியா நின்றுது. இதனால பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த ஐடியாவை கொடுத்தவருக்கு என் சார்பா நன்றி சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் நன்றி மட்டும் சொல்ல போறது இல்ல, வேற ஒன்னும் சேர்த்து சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. இது தெரிஞ்சோட ஹீரோவும் சந்தோஷப்படுறது. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகுறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மினிஸ்டர் பையனும் ஹீரோ கூட சேர்ந்து தான் படிப்பான். இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. உங்க கேர்ள் ஃபிரெண்டோட போட்டோவை காட்டுங்க அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் பையன் யோகியும் கேக்குறான். இவரும் போட்டோவை காட்டுறாரு. போட்டோவை பார்த்தவன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க. ஹீரோக்கும் காரணம் புரிய மாட்டேங்குது. என்ன பிரதர் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாருன்னு கேக்குறது. அவரோட லவ் ஞாபகம் வந்திருக்கும், அதனால எந்திரிச்சு போயிருப்பாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப எந்திரிச்சு போனா மத்த ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்து திரும்பி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, காலேஜ்ல நடக்கிற நிறைய லவ் கல்யாணத்துல முடியுது இல்ல, பிரேக்கப்ல தான் முடியுது. அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்பயே உங்க கேர்ள் ஃபிரெண்டு கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி ப்ரோ அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா கேக்குறாரு. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், சீக்கிரமா இந்த விஷயத்த பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நேரடியா இந்த விஷயத்த சொல்ல முடியாதுல்ல, அதனால கவிதை மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவரும் டீடைலா ஒரு கவிதையை ஹீரோயின் அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயின் ஷெட்டில் விளையாடிட்டு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட் அந்த கவிதையை படிக்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட் அந்த கவிதையை படிக்க ஆரம்பிக்கும் போது தான் அது வில்லங்கமான கவிதை அப்படின்றது ஹீரோயினுக்கு புரிய வருது. இதனால ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக நேரா அவரோட ரூம்க்கே வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ண, உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்லிட்டாங்க. பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதுக்கு அவ ஒத்து வர மாட்டா அப்படின்ற மாதிரி இவர் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பையன் என்ன சொல்றானோ, அட்லீஸ்ட் கிஸ்ஸாவது பண்ணிருங்க பிரதர், இல்லனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவனே கிராமத்தை சேர்ந்தவன், இவனாவது கிஸ் அடிக்கிறதாவது அதெல்லாம் நடக்கிற கதை இல்ல, நீ வேற ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டா பேசுறான். கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, ஒரு பாட்டில வச்சு அவன் மண்டிலேயே அடிச்சிடுறாரு. யார பாத்திரா கிராமத்து பையன் சொன்ன, ஏன் எங்களுக்கு எல்லாம் கிஸ் பண்ண தெரியாதா, கிஸ் என்ன, நான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே வச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், ரொம்ப லாங்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்டோட அட்ரஸ் சொல்லு, நான் உடனே வரேன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி அட்ரஸ் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் எதுவுமே பேச மாட்டாரு. வேக வேகமா இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து கதவை சாத்திடுறாரு. நீ என்ன முழுசா நம்புறல அப்படின்னு கேக்குறாரு. நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. என்னால அது முடியாது அப்படின்ற மாதிரி தயங்குற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா இங்க இருந்து கதவை திறந்துட்டு போக பாக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, சரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவரும் திரும்பி கதவை டாப்பால் போட்டுறாரு. இப்ப பக்கத்துல வந்து இவங்க கூட ரொமான்ஸ் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பெட்ரூம்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவர் ரொமான்ஸ் பண்ணலாம் நினைக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் பயங்கரமா இந்த இடத்துல டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கோவமா கதவை திறந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எப்படியும் கல்யாணம் தானே பண்ணிக்க போற, இப்பயே பண்ணா என்னன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸே கேக்குறாங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தங்களை அடிச்சிடுறாங்க. எது எது எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி ஃப்ரெண்ட்ஸை பாக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸை என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே நடக்கல, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டா இருக்க ஒருத்தங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அந்த தகவல் அவங்களோட அப்பாவுக்கு தெரிய வந்துருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தூக்குல மாட்டதுக்காக போறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவசரப்பட்டு இப்படி பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா எப்படிமா என்னால ஏத்துக்க முடியும், மத்த பொண்ணுங்க இந்த மாதிரி தான் இருக்காங்களா, ஏன் நீ இந்த மாதிரி தான் இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இதனால திரும்பி இவரும் தூக்கு போடுறதுக்காக வராரு. ஆமா அங்கிள், நானும் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேக்குறாரு. இது அந்த காலம் மாதிரி இல்ல அங்கிள், நிறைய மாறிடுச்சு, இப்ப நிறைய பசங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க, ப்ளீஸ் உங்க பொண்ணை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வேற ஒரு நபர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதாவது ஹீரோ கிட்ட பேசுற நபர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க இவ்வளவு சொன்னதுனால அப்பா இருக்காரு பாத்தீங்களா, தூக்கு போடுற ஐடியா விட்டுறாரு. கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப ஹீரோவை இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. இதுல நான் சொன்னது உண்மை கிடையாது, பொய் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இவங்க இப்படி பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் நடந்துக்காது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்க இதுதான் நடந்ததுன்னு எடுத்துலாம் சொல்றாங்க. இருந்தாலுமே ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. இப்ப நிறைய சரக்கெல்லாம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு மூலையில உட்காந்து அடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த 3 பேர்ல ஒரு நபர் கவனிக்கிறாரு.
இவர் ரொம்ப சரக்கச்சு உடம்பை கெத்துக்க போறாரு, நம்ம தடுக்கணும்னு போக பாக்குறாரு. அவனை தடுக்காத, இது எல்லாம் எங்களோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பிளானா அப்படின்ற மாதிரி அந்த நபர் ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. யோகி அந்த போட்டோவை பார்த்து ஷாக் ஆனார் பாத்தீங்களா? ஏன்னா யோகி ஒன் சைடா உங்களை லவ் பண்ணிருப்பாரு. அந்த தாரா எனக்கு தான் கிடைக்கணும், இவனுக்கு கிடைக்கூடாது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவர் சொல்லியிருப்பாரு. நீ கவலைப்படாத, எப்படி உடச்சி விடணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோட இந்த மூணாவது ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறாரு. அட பாவீங்களா, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களே, உடனே ஹீரோ கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப யோகியும் ஆட்களோட வந்துடுறாரு. நீ சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கட்டையால ஒரு போடு போட்டுறாரு. அதனால இந்த மூணாவது ஃப்ரெண்டு மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப இந்த ரெண்டு பேர் காசு கேக்குறாங்க. காசு தானே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கட்டையில இவர் அடிச்சிடுறாரு. ஹீரோ கடைசியா பேசும்போதே ரொம்ப டென்ஷனா பேசியிருப்பாரு. ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இவங்களும் ட்ரேஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஹீரோ குடி போதையில இருக்காரு. அவரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு யோகி இருக்கான் பாத்தீங்களா, ஆட்களோட வந்துடுறான். யோகியை பார்த்தோன்னா இவங்களும் பயந்து காட்டு பகுதிக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்களை துரத்துறாங்க. அப்படிதான் அவனுங்க என்ன ரேப் பண்ணி சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துல காணாம போயிடுறாரு. டாக்டர் இங்க இருந்த ஹீரோவை காணோன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவ உடம்புல இருந்த பேயும் போயிருச்சு, அவங்க எப்பவுமே மீட் பண்ணிக்கிற மாதிரி இடம் இருக்கும்ல, அங்க போலாம்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பேய் சொன்ன எல்லாத்தையும் ஹீரோ கேட்டிருப்பாரு. அவங்க எப்பவுமே மீட் பண்ற இடத்துல அவங்க வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ பேயாவது நம்மள பார்க்க வருவான்ற மாதிரி தான் வெயிட் பண்றாரு. இப்ப தாராவும் இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. இவரும் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் டாக்டரும் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்து இவங்க பேசிக்கிறத கவனிக்கிறாங்க. டாக்டர் பாட்டுக்கு வேகமா இவங்களை நெருங்கி போக பாக்குறாரு. பக்கத்துல போகாதீங்க, ஆபத்து வந்துட போகுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு தடுக்கிறாரு. இல்லடா, இது பேயா இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா யோகியும் ஆட்களும் துரத்துனாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சிருப்பாங்க. தப்பிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. என்ன சில ஆட்கள் துரத்துனாங்க, அவங்களோட ஃபேஸ்லாம் இங்க இருக்க சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை எடுத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு சிசிடிவி எல்லாம் எடுத்து பாத்துருவாங்க. அது மூலியமா அங்க வந்தது யோகி ஃப்ரெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த யோகி இதுக்கு முன்னாடியே நிறைய பெண்கள் கிட்ட தப்பாலாம் நடந்திருக்கான். அப்பா மினிஸ்டர்ன்றதுனால அவனை எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யோகி பண்ண கொலைக்கு அந்த பழியெல்லாம் சைக்கியாட்ரிஸ்ட் மேல போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த தகவலை உங்களுக்கு தெரிய வந்துருது. அதனால ஈரன் நேரடியா டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. எனக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா இவர் கேட்க கூட மாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. நான் இறந்து போயிட்டேன்ற மாதிரியே எல்லாருக்கிட்டையும் மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோனும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோ கிட்ட இவங்க தான் அவன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோவும் லவ் ஃபெயிலியர் மாதிரி திரும்பி அவரோட ஊருக்கு வந்திருப்பாரு. அதே சமயம் அந்த எஸ்பி கால் பண்ணி கேட்டாரு பாத்தீங்களா, அப்ப தாராவை கொலை செஞ்சுட்டாங்க, மினிஸ்டர் ஆட்கள் தான் பண்ணாங்கன்ற மாதிரி சும்மா தான் சொல்லியிருப்பாங்க. எஸ்பி கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட்கள் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி மினிஸ்டரும் ஆட்கள் கிட்ட விசாரிக்கிறாரு. ஆட்கள் யாருமே பண்ணலன்னு தெரிய வருது. யாருமே பண்ணாம அந்த பொண்ணு எப்படா இறந்து போனா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஹீரோயின் உயிரோட தான் இருக்காங்க. ஹீரோ பண்ண தப்ப அவருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. திரும்பி அவரோட வாழ்க்கையில நம்ம வேற ரூபத்துல எல்லாம் வரணும், அது மூலியமா அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளான் போட்டிருப்பாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கலனா விஷம் குடிச்சிருவன்ற மாதிரி தனலட்சுமி அப்பா சொன்னாரு பாத்தீங்களா, அவர் போனதுக்கு அப்புறம் அந்த விஷத்தை எடுத்து நம்ம குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைப்பாங்க. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேர் தனலட்சுமியை மீட் பண்றதுக்காக வந்துருவாங்க. ஹீரோ கிட்ட நாங்க சொல்ற மாதிரி நீ வேணும்ட்டே பழகணும், நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும், அப்படி பண்ணனா இந்த கல்யாணம் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் தனலட்சுமி சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. தனலட்சுமி வேணும்ட்டே தாரா நடந்துக்கிற மாதிரி நடந்திருப்பாங்க. இதனால தான் இவரும் கல்யாணத்துக்கு சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. ஹீரோ உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதே சமயம் ஹீரோனும் ஃப்ரெண்டும் எதர்ச்சியா அந்த வள்ளியை மீட் பண்ணிருப்பாங்க. ஹரி ஹோட்டலை டெவலப் பண்றதுக்காக எந்த பிளானும் வச்சிருக்க மாட்டாரு. அவர் எப்படியாவது பிளான் யோசிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க கஸ்டமர் கிட்ட எல்லாம் ரூடா நடந்திருப்பாங்க. வள்ளி போட்ட பிளான்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருது. ஹோட்டலை டெவலப் பண்றதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஹோட்டலை டெவலப் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், நாங்க சொல்ற மாதிரி நீங்க நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஹீரோயின் மாதிரியே இவங்க நடந்துக்கணும் அப்படின்றத தான் சொல்றாங்க. ஹோட்டலை டெவலப் பண்ணுவீங்களா, நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு டான்சரை வர வச்சது ஹீரோயினோட பிளானா இருக்கும். அது மூலியமா தான் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதே சமயம் வள்ளி இருக்காங்க பாத்தீங்களா, தாரா நந்துக்கிற மாதிரியே நந்திருப்பாங்க. இதனால ஹீரோக்கு திரும்பி தாராவோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். டாக்டரும் இது பேயெல்லாம் கிடையாது, மனுஷிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக உங்க பி அப்படி நந்துக்கிட்டாங்க, அதுக்கு பதில சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் பிஏ கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. பிஏ இவங்களோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. நாங்க சொல்ல வந்தது கூட இந்த டாக்டர் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அவர் எப்பவுமே அப்படிதான், சரியான சுடுமூஞ்சு, என்ன பயங்கரமா வேலை எல்லாம் வாங்குவாரு, சமயம் கிடைச்சதுன்னா அவர் அடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
நாங்க சொல்ற மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான சொல்லியிருப்பாங்க. பிஏவோட உடம்புல பேய்லாம் இறங்கி இருக்காது, அவங்க பேய் இறங்கின மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. சோ இவங்க சொன்ன எல்லாமே ஹீரோயின் சொல்லி குத்தமா தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ பக்கத்துல தான் உட்காந்துருப்பாரு. அவர் அதை நல்லா கேட்கணுன்றதுக்காக தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட சூழ்ச்சியில விழுந்தாருல, அப்படி விழுந்தது அவருக்கே தெரியாது. அதெல்லாம் அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவுமே ஹீரோயினை மீட் பண்ற இடத்துக்கு போலான்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிருப்பாரு. இப்ப எல்லா விஷயமும் இவருக்கு தெளிவா புரிஞ்சிருது. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட இந்த இடத்துல மன்னிப்பெல்லாம் கேக்குறாரு. இவங்களும் மன்னிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்பதான் எஸ்பிஐ இவங்களை கன்னால ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பின்னாடி இருந்து டாக்டர் மண்டிலேயே அடிச்சிடுறாரு. இதனால அவங்க விழுந்துடுறாங்க. அந்த யோகியால 3 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்க கொடுத்த கன்ஃபெஷன் டாக்டர் கிட்ட இருக்கும். அது மூலியமா அவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ற மாதிரி டாக்டர் பண்ணிடுறாரு. அவங்க ரெண்டு பேருமே இப்ப ஜெயில இருக்க மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.